விளையாட்டுத்துறை அமைச்சர்னு வேற என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? என்ன ஏயா ஒரு அமைச்சர் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற என்னதான் பண்ணாப்ல? வேற என்ன பண்ணணும் தெரியல. இல்ல சொல்லுங்க, என்ன பண்ணணும் தெரியாம அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டீங்களா? கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அடிப்பு, சங்கிலி பருப்பு, தாலி அடிப்பு. துண்டு சீட்ல எழுதிதான் கொடுத்திருக்காரு, அதை பார்த்துதான் படிக்கிறாரு. அப்படி எந்த லூசு பையில ட்ரோல் பண்றான், அதை எடுத்து போட்டுட்டு அவர் பேசுறதானே ட்ரோல் பண்றாங்க. ஒரு பொம்மையாவே இருக்கட்டும், அதுக்காக முதலமைச்சர் லூசு பையன் சொல்றதெல்லாம் ஏத்துக்க யாரு? என்ன சார் அதுல கஷ்டம்? ஒரு கேள்வியை முன் நாங்க எங்களுக்கு எங்க குடும்பத்தை நாங்க முன்னெடுக்கிறோம். அதுல என்ன உங்களுக்கு நீங்க சமூக நீதி காக்கிறவங்க சொல்றீங்க, திராவிட புதிய நீதி காப்பவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. எங்க திராவிட குடும்பத்துல எங்க தலைவர் இருக்காரு. வணக்கம் and welcome to Times of Republic's Times Debate Political Uncut with CP Navin. அனைவரும் கூட ஒரு சாமானியன். அடுத்த டிபேட் ஷோ சண்டே போட்ட டிபேட் ஷோ சரி, வெனஸ்டே போட்ட டிபேட் ஷோ ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அதை தொடர்ந்து அடுத்த சம்பவம் நிறைய விஷயம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கெஸ்ட்டை எல்லாருமே நம்ம இன்வைட் பண்ணிடலாம். ஐயா காமாஷ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். திமுகவின் மூத்த முன்னோடி அண்ணன் திரு அரசியல் விமர்சகர் அண்ணன் திரு கிஷோர் கே சாமி அவர்களுக்கு வணக்கம். ஒரு புதிய கெஸ்ட் வந்திருக்காங்க இந்த வாரம் நம்மளுக்காக. ஸோ பிஜேபியின் மாநில நிர்வாகி சுமதி மேடம் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் மேடம், வெல்கம் டு டைம்ஸ் டிபேட், டைம்ஸ் ஆஃப் ரிபல், உங்களோட முதல் ஷோ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேடம். நன்றி. ஐயா ஷோக்குள்ள போகலாமா? போகலாம் ஐயா. சரி சார், இப்போ ஒரு காமன் டாபிக் தான் as யூஷுவல். பல்வேறு அரசியல் விஷயங்களை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டாப்பிக்காக நம்ம இங்கே பேச போகிறது கிடையாது. ஏன்னா பேசுவதற்கு நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு திமுக வந்து ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்டு இருக்காங்க. தினம் கொடுத்துட்டு ஒரு வாரம் தினம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாயை கட்டி பிடிச்சி போட்டோ போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு தினம் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னடா நீ படத்துக்கு சிறப்பு சினிமாவில் வந்தால் பண்ணி வைக்கிற, நிஜத்தில் இருந்தால் நாயை வச்சுக்கிட்டு இருக்க, அமைச்சர்னு வேற சொல்லிக்கிற அப்படின்னு மக்களே கேட்குற மாதிரி தானே இருக்கு. அந்த வேலையெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அவன் பார்க்கறானே, அவன் பார்க்கறான், சினிமாவில் தானே பார்க்கறான். இல்லையே, நிஜத்துலேயே தான் நாயை கட்டி பிடிச்சி ஃபோட்டோ போடுறானே. நாயை கட்டி பிடிச்சி வீட்டில் வளர்க்குறான், நாயை கட்டி பிடிச்சி ஃபோட்டோ போடுறான். வீட்டில் எதாவது வளர்ப்பா, எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ போடுவானா? விளையாட்டுத்துறை அமைச்சர்னு வேற என்ன பண்ணிட்டு இருக்காப்புல? என்ன ஏயா ஒரு அமைச்சர் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற என்னதான் பண்ணாப்புல? வேற என்ன பண்ணணும் தெரியல. இல்ல சொல்லுங்க, என்ன பண்ணணும் தெரியாம அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டீங்களா? எதுமா என்ன பண்ணணும் தெரியாம அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டீங்களா? தெரியாம பொறுப்பு கொடுக்கல, தெரிஞ்சுதான் பொறுப்பு கொடுத்துருக்கான். நீங்க பெரிய பருப்பு மாதிரி பேசுறீங்களா? அதான் என்னன்னு நீங்க தான் உடன்பருப்பே உளுத்தம் பருப்பே அப்படின்னு நீங்க தான் பருப்பு. நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தேவை இருக்கு, அதனால நாங்க பொறுப்பு. என்ன தேவை? என்ன தேவைன்னா எங்க கட்சியில இருக்காரு, எங்க இளைஞர் கட்சியில நீங்க பொறுப்பு கொடுங்க. நீங்க ஆட்சியில பொறுப்பு கொடுக்கும்போது பொதுமக்கள் கேட்கதான் செய்வாங்க. நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? நீங்க கேட்கறது உங்களுக்கு அருகதை இல்ல. ஓட்டு போடாதவங்களுக்கு அமைச்சர், ஆமா ஓட்டு போடாதவங்களுக்கு அமைச்சர் தான். அதுக்காக ஓட்டு போட்டாதான் கேள்வி கேட்க முடியும். ஓட்டு போடாம நீங்க ரைட்ஸே இல்ல. ஓட்டு போடாத உங்களுக்கு நீங்க மெம்பர் அப்படி அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கா? அரசியலமைப்பு சட்டத்துல ஆட்சியில இருக்கவங்களை கேள்வி கேட்கறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க என்ன படிச்சிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் முதல்வர் பிரதமரை பத்தி கேள்வி கேட்கறாங்க? ஒன்றிய அரசே அப்படின்னு ஏன் பாசிஸ்ட் அரசே பாயச அரசே கேள்வி கேட்கறீங்க? நீங்க திமுக யாருமே வந்து நாங்க வந்து மாநிலத்துல ஆட்சி பண்றோம், நீங்க ஒன்றியத்துல ஆட்சி பண்றீங்க. ஒன்றியத்துல இருக்கக்கூடியவங்க மாநிலத்தினுடைய தேவையை யார் தப்பி கேட்க முடியும்? தாய் தகப்பன்ட்ட தானே குழந்தைகள் கேட்கும். நாங்க குழந்தைகள், நீங்க தாயும் தகப்பனும், உங்கள்கிட்ட தான் நாங்க கேட்க முடியும். நாங்க கோட்டானா இல்ல நீங்க டெல்லியில உட்கார்ந்து கோட்டானுங்களா? கோட்டான்கள் இருக்கக்கூடிய ரெண்டு கட்டான்கள் இங்க அமைச்சர்கள விளையாட்டுத்துறைக்கு ஒண்ணு, தொழில்துறைக்கு ஒண்ணு அப்படின்னு. எங்க சார் வலிக்குது சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கே வலிக்குதுயா? தமிழ்நாட்டுக்கு வலிக்குது, வேற எங்கேயோ வலிக்குது. சொல்லுங்க அந்த இடத்துல வலிக்குதுன்றது நீங்க வந்து பார்க்க போறீங்களா? நாங்க தான் பார்த்து போறோம். நாங்க தானே டாக்டர். ஐயா பருப்பு நாங்க தானுங்க டாக்டர். நாங்க தானே போறோம். என்ன டாக்டர் நீங்க? ஐயா சிறப்பு. மேடம், இந்த பருப்பை பத்தி பேசும்போது பருப்புக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா?
அதான் தாலி பருப்பு சங்கிலி அறுப்பு அப்படின்னு பேசுவாரு. சங்கிலி பருப்பு தாலி அறுப்பு தாலி அரிப்பு ஐயா கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு, சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு, இத்தனைக்கும் துண்டு சீட்ல எழுதிதான் கொடுத்துருக்கு, அதை பார்த்துதான் படிக்கிறாரு. அப்படி சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. எந்த லூசு பையில ட்ரோல் பண்றோம் அதை எடுத்து போட்டுக்கிட்டு அவர் பேசுறதானே ட்ரோல் பண்றாங்க. பேசக்கூடாது. என்ன ஒரு பொம்மையாவே இருக்கட்டும், அதுக்காக முதலமைச்சர் லூசு பையன் சொல்றதெல்லாம் ஏத்துக்க யாரு ட்ரோல் பண்ற லூசு பையில சொன்னா எங்க முதலமைச்சர் நாயக லூசுங்கிற நாங்க மாண்புமிகு முதலமைச்சர் எங்க கட்சியினுடைய தலைவர் லூசு பையன் சொன்னா அவதூறு வழக்கு கூட போட முடியாது. ஏன்னா போட்டா நீதிமன்றத்தில் நிக்காது. பாருக்கண்ணே பேசுறாரா இல்லையா அந்த மாதிரி? அவரு பேசல, அவர் பேசுறது வேற. நீங்க எல்லாம் ஏங்க எல்லாமே வந்து நீங்க பின்னாடி வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க. மிக்மரி பண்ணீங்க, எல்லாமே மிக்மரி இல்ல மின்மரி இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. ஆமா மிக்மரி நாங்க பண்ணல சார். நீங்க என்னத்தையாவது பண்ணி தொலைங்க, நாசமா போறீங்க. என்ன இருக்கு விடுங்க. அப்புறம் திமுக ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்சா நாசமா தான் போகும். தமிழ்நாடு நாசமா போகாது. தமிழ்நாடு நாசமா போகாது. எங்களை நீங்க தவறா பேசக்கூடியவங்க எல்லாம் நாசமா போயிடுவீங்க. அவ்வளவுதான். வெற்றி விழாவை பத்தி சொல்லுங்க. முப்பெரும் வெற்றி விழா பத்தி முப்பெரும் விழா பத்தி என்ன பேசுறது? பேசுறது ஒண்ணு இல்ல, பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. விழா முடிஞ்சிருச்சு, நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? முப்பெரும் விழால 3 பேரு, ஸ்டாலின், உதவாநிதி, இன்பநிதி. அடுத்து இன்பநிதிக்கு ஒரு துன்ப நிதி பிறக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு துயர நிதி. இதெல்லாம் வைத்து 5 விழாவா எடுக்கலாம். என்ன சார் அதுல கஷ்டம்? எங்களுக்கு எங்க குடும்பத்தை நாங்க முன்னெடுத்தோம். அதுல என்ன உங்களுக்கு சமூக நீதி காக்கிறவங்க சொல்றீங்க, திராவிட புதிய நீதி காப்பவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. எங்க திராவிட குடும்பத்துல எங்க தலைவர் இருக்காரு. எது தரித்திர குடும்பம். அது சும்மா இந்த மாதிரி எல்லாம் வக்கனையெல்லாம் பேசாதீங்க. முப்பெரும் விழாவை பத்தி அவரு வந்து கடுமையா பேசினாருன்னா அர்த்தம் இருக்கு. முப்பெரும் விழா பத்தி நீங்க பேசுங்கன்னா இது நடந்ததுப்பா, இந்த மாதிரி விஷயம் நாங்க ஒண்ணும் நல்லது கெட்டது அப்படின்னா பேசுறது ஒண்ணு இல்ல. விழா முடிஞ்சிச்சு. நாங்கதான் முப்பெரும் விழால எங்களுடைய உழைத்த பெரும் தலைவர்கள் எல்லாத்துக்கும் இது கொடுத்தோம். நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்களே, முட்டு உங்களையா கூப்பிடல? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்ன இது கூப்பிடுவாங்க? என்ன கட்சிக்காக உழைத்தவங்க கூப்பிடுவாங்களா? அவங்க குடும்பத்துக்காக உதவாநிதிக்கு சொம்பு தூக்குறவன், காமாட்சி ஐயா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அசந்து பாத்துக்கிறீங்களா சார்? நீங்க எதிர்க்க எடப்பாடி அவர்களையும் இங்க சீமா அவர்களையும் உட்கார வைத்து இங்க விஜய் அவர்கள் உட்கார சொன்னா கெத்தா இதே போஸ்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு வேற லெவல்ல முட்டு கொடுப்பார் சார். அதெல்லாம் பேசுவாரு. அறிவாலயத்துக்குள்ள போக முடியுமா? அவங்க குடும்பம் மட்டும்தான் போக முடியும். ஐயா அப்புறம் பேசுறேன். நீங்க எனக்கா ஒண்ணு கலட்டவனா? நீங்களே கலட்டுங்க, வேலையை பாருங்க. நீங்களே பாருங்க. அவரையும் கேட்டணும். நீங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சார். எங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. அந்த மக்கள் உங்களை மாதிரி ஒரு கரெக்ட்வாதம் பிடிச்சவங்க, ஏட்டிக்கு பூட்டியா பேசுறவங்க எல்லாத்துக்கும் இல்ல. உண்மையான ஆட்சிக்கு வந்த புதுசுல ஸ்டாலின் என்ன சொன்னாங்க? ஓட்டு போடாதவங்களுக்கு நான் தான் முதலமைச்சர் சொன்னாரு. அதுல ஒண்ணு என்ன சொல்றீங்க? நான் இப்ப ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஆனா ஓட்டு போடாதவங்க கேள்வி வைக்க அருகதை இல்ல. ஓட்டு போட்டவங்க கதறிட்டு இருக்காங்களே, ஏன்டா எங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு தெரியலையே. சிறப்பா இருக்குல்ல. அதான் அதாவது குறிஞ்சி இல்லத்துல இப்ப உதவாநிதி தங்கிட்டு இருக்காப்ல இல்ல, நம்முடைய வரிப்பணத்துல தங்குறாரு. சரியா? நம்முடைய சம்பளம் அவருக்கு மாதம் போகுது. சரியா? செயல்படாத எம்எல்ஏவாக கருணாநிதி செத்து போகிற வரைக்கும் இருந்தார் இல்லையா? செயல்படாத எம்எல்ஏவா, அதில் கடைசி மாத சம்பளம் வரைக்கும் அந்த குடும்பம் வந்து வாங்கிட்டு போச்சு. வருகை பதிவேட்டில் கையெழுத்தோட போட முடியல, செயல்பட முடியல, புத்தி சுவாதீனம் இல்லை. சரியா? அப்படிலாம் இருந்த நிலையில கூட கருணாநிதி எம்எல்ஏவாக தொடரலாம் என்று அதிமுக ஆதரவு கொடுத்த ஒரே காரணத்தினாலதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இவர் புத்தி சுவாதீனம் இல்லை கோமா நிலையில இருந்தாலும்
கருணாநிதி அப்படியே மரியாதையா பேசு. புத்தி சுவாதீனம் இல்லாம சாகரம் தொட்டிக்கும் புத்தியோட தான் இருந்தாரு, நிதானத்தோட தான் இருந்தாரு. என்ன நிதானம்? அவங்க பாரு, நான் வந்து வயது மூப்ப நான் வந்து தவறா பேசுறேன். ஆனா உண்மைதான். கடைசி மாசம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு போனாங்கல்ல, நீ சம்பளம் வாங்கிட்டு போனது எங்க போனோம்? என்ன உங்க ஓட்டு போடாத எல்லாருடைய வரி பணம் தானே. இன்னைக்கு குறிஞ்சி இல்லத்துல உட்காந்துருக்காங்கன்னா, உதவாநிதி உட்காந்துருக்காங்கன்னா, அதுவும் எங்க போனோம்? அப்ப நாங்க கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி கேட்க கூடாத கேள்வியை கேட்டேன். உங்களுடன் ஸ்டாலின் வந்து இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு சார், சிறப்பா அந்த முகாம் எல்லாம் போயிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ ஆனா வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் வந்து 4 வருட காலமா எங்க சார் போயிருந்தாரு? என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். கேள்வி கேட்டு முடிச்சிட்டேன். மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக தினத்துக்கு சட்டமன்றத்துக்கு போய் அங்க அலுவலகத்துல உட்கார்ந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு அந்த எல்லாம் நீங்க சரி 4 வருஷமா எங்க கூட தான் இருந்தீங்கன்னா அப்படியே திடீர்னு இப்ப உங்களோட ஸ்டாலின் அப்ப 4 வருஷமா எங்களோட இல்ல, இப்ப எது சொல்றீங்க? எலெக்ஷனுக்காக உங்களோட ஸ்டாலின் இறங்குறீங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு தேர்தல் வியூகம் ஒதுக்கிட்டீங்க. நீங்களே சொல்றீங்க யுத்தி தான், நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். தேர்தலுக்காக யுத்தி தான். இதுல என்ன இருக்கு? இப்ப உங்க பாரதிய ஜனதா கட்சியில தேர்தலுக்காக அண்ணாமலை எவ்வளவு பாடுபட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எத்தனை கோடி சம்பாதிச்சாரு, அவரை நீக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு கொண்டு வந்து பண்ணையார போட்டிருக்கீங்க. பாஜக எப்பவுமே 3 வருஷம் முடிஞ்சா மாத்திடுவாங்க. உங்களை திமுக மாதிரி நிரந்தரமா அண்ணாமலை அவரோட புள்ள, அதுக்கப்புறம் அவர் பேர புள்ள, அதுக்கப்புறம் அவர் பேர புள்ளன்னு கொண்டு வருவாங்களா? ஜனநாயக கட்சினா யார் வேணா வருவாங்க. 3 வருஷத்துல மாத்துவாங்க. நீ 4 தலைமுறையா ஒரே 4 தலைமுறை நீங்க 3 வருஷத்துக்குள்ள மாத்திடுவாங்க. இப்போ பெருந்தலைவர் எத்தனை வருஷமா இருக்காரு? அமித்ஷா எத்தனை வருஷமா பெருந்தலைவரா இருந்தாரு? அவருக்கு அப்புறம் இவரு நட்டாவா, அவர் இப்ப எத்தனை வருஷமா இருக்காரு? 3 வருஷம் தான் அதிகபட்சம். 2வது டேர்ம் இருக்கலாம், 6 வருஷம் இருக்கலாம், அதுக்கப்புறம் மாத்திடுவாங்க. 6 வருஷம் இருக்கலாம்ல, 6 வருஷம் இருக்கலாம். பாருங்க, திடீர்னு அண்ணாமலை அவர்கள் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம் இப்ப வருது? ஏங்க இருக்கிற வரைக்கும் ஐயோ ஐயோன்னு வாயில எதில அடிச்சுட்டு அவரை பார்த்து அலறீங்க. இப்ப உள்ள குட்டிகள் அண்ணாமலை ஆரம்பிக்கிற கட்சியில நான் துண்டு போட போறேன்ல, அதுதான். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு உங்கள்ட்ட சொன்னாரா? என்கிட்ட சொல்லல, என்னுடைய நண்பர் அவர்கிட்ட. உங்களோட வேலையே தானே எதிர்க்கட்சிகளுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறது. நவம்பர் மாசத்துல அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. துண்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன, அவ்வளவுதான். ஏன் நீங்க நினைச்சு வரது நடக்காது, பாத்துக்கோங்க. இங்க திமுக எல்லாம் சம்பாதிக்கிற மாதிரி எங்களால சம்பாதிக்க முடியாது. பாத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட போட்டு பல்ல வளர்க்க அப்படிலாம் இல்ல. நீங்க திமுக எல்லாமே கமிஷன் தானே. ஒரு விஷயம் பொன்னிக்கா, இதுவரை நான் யாருகிட்டையும் இப்படி வாங்கினது இப்படி வாங்க மாட்டாரு, எப்படியா வாங்கினேன், சரியா? இனியும் வாங்க போறது இல்ல. அதனாலதான் வாங்க மாட்டீங்கன்றது நான் வந்து உள்ளபடியே நம்புறேன். அதனாலதான் உங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க அறிவாளிங்கிட்ட. அது எனக்கு தெரிஞ்சதுதான். வராங்க கண்ணே, இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் போய் அங்க போய் ஆபீஸ் பாய் வேலை பார்க்க இயலாது. ஆனா ஆபீஸ் பாய் பார்க்க வந்து வேலை பார்க்க வந்து டிஆர் பாலு போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு ஓடி போய் டீ வாங்கிட்டு வர வேலையை பார்த்துருந்தவர் தான் டிஆர் பாலு. அந்த பாலுவோடைய மகன் டிஆர்பி ராஜா, அவன் மைக்க பிடிச்சி வளர்ந்து கேட்டவன், அவன் மைக்க பிடிச்சி பேசுறான். என்ன சொல்றான்? இது மாதிரி திமுகனா சாதாரணமாக வந்துடலடா அப்படின்னு. நீ சாதாரணமாக தான்டா வந்த அப்படின்றத நம்ம சொல்றோம். ஏங்க, அவங்க அப்பா வந்து அப்படி இருந்தாரு, அவரு புள்ள எப்படி இருப்பாரு? அவங்க அப்பாவே ஒரு மல்டி மில்லியனர். திடீர்னு மல்டி மில்லியனர் திடீர்னு கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. திடீர்னு செயலாளர், அதுக்கப்புறம் பகுதி செயலாளர், ஒட்டுமொத்த சென்னைக்குமே சென்னை மாவட்டம் மொத்த செயலாளர், அதுக்கப்புறம் அவர் வந்து எம்பி. எத்தனை படிப்பு, எத்தனை ஊழல், எத்தனை சைன் போட்டிருப்பாரு, எவ்வளவு கொள்ள அடிச்சிருப்பாரு. 40 வருஷத்துல மல்டி மில்லியனர் ஆயிரலாம். எது மல்டி மில்லியனர் ஆயிரலாம். நியாயமா ரெண்டு பேரும் நானும் உட்கார்ந்துருக்கேன். உங்களோட 3 பேர் நம்ம சேர்ந்தோம்னா இப்படித்தான். என்னுடைய உழைப்பு கம்மி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அங்க போய் அங்க என்ன உழைக்கணுமோ அதை உழைக்கல. நீங்க தானே சார் ஒத்துக்கிட்டீங்க, நான் இப்படி கை நீட்டி வாங்க மாட்டேன், நான் இப்படி இருக்கேன். அப்ப கை நீட்டி வாங்கினதுனால இல்ல சார். கப்பல் கம்பெனி எப்படி வந்தது? டிஆர் பாலுக்கு கப்பல் கம்பெனி எங்க இருந்து வந்தது? சாராய கம்பெனி எங்க இருந்து வந்தது? ஏங்க,
அவங்க எனக்கு தெரிய அவர் வந்து இப்போ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே மொத்தமா மலேசியால இருந்து கப்பல்ல மரங்களை வாங்கிட்டு வந்து அந்த மரங்களை எல்லாம் இங்க ஸ்டோரேஜ் பண்ணி அதை ஹோல்சேல்ல வாங்கி சேல் பண்ணாரு. நிறைய காசு ஸ்மக்லிங் பண்ணாருன்றீங்க. சுமக்லிங் இல்லைங்க, இது என்ன மரத்தை வாங்கிட்டு வந்து விற்கிறதுல என்னையா சுமக்லிங்? இந்த அநியாயம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் போட்டு எத்தனை போட்டு ஓடுது ஃபிஷ்ஷுக்கு, அது ஓடுது. இப்ப வெசல்ஸ் விட வேலைக்கு வந்தாரு அண்ணாரி வேலைக்கு. ஏங்க அப்ப அவர் ஐடில அவர் அப்பதான் ஏதோ படிச்சுட்டு வந்தவர். இங்க வந்து சென்னைக்கு வந்து படிச்சுட்டுலாம் வரல, அவர் டிவி அங்க நின்னுகிட்டு ஐடில படிச்சவர் தான். சும்மா அதெல்லாம் அறிவாலயம்லாம் அப்ப கிடையாதுங்க. ஏங்க நீங்க அறிவாலயம் எப்ப கட்டப்பட்டது? 87. ஆமா, அப்ப அவர் எப்ப வந்து அன்பகத்துல இந்த பாருங்க, அவர் கலைஞருடைய வீட்டுக்கு போனாரு. சில நேரங்கள்ல கலைஞருக்கு டிரைவர் வரலன்னா அதெல்லாம் அவர் உழைப்பு. இன்னும் சொல்ல போனா இதே மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க, எங்க மாமா வந்து சைக்கிள் ஓட்டுவாரு, நான் பின்னாடி உட்காந்து கூட்டங்களுக்கு எல்லாம் போவேன். சட்டத்தை கேட்டு கூட அப்பாவோட சாவி எல்லாம் வாங்கிட்டு போய் சட்டை தச்சு போட்டுருக்காரு. இன்னைக்கு வந்து 1000 கோடிக்கு அதிபர். 1000 கோடி 2 கோடி ரூபாய்க்கு கார் மேல வச்சிருக்காங்க. அந்த கார்ல அவர் வராரு ஸ்டாலின். பேருக்கு இங்க 20 வயசுல எங்க இருந்து 2 கோடி ரூபாய் கார் வாங்குற அளவுக்கு சம்பளம் சம்பாத்தியம் யாருக்கு? அதான் இன்பநிதி எப்படி சார் இப்போ டக்குனு? இன்பநிதி யாருடைய பையன்? யாரோட பையனா இருந்தா என்ன? யாரோட பையன்? யாரோட பையன்? பதில் சொல்லுங்க. அவரே சொல்லுங்க. நான் பேரை சொல்லி சொல்லுங்க. எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னு கேக்குறீங்களே, இது யார் கேட்க வேண்டிய கேள்வி? உங்ககிட்ட தானே இருக்கு. ஒன்றியத்துல அரசு இருக்குல்ல, ஒன்றிய அரசு வருமான வரித்துறை இருக்குல்ல, வருமான வரித்துறையில கணக்கு கொடுத்திருப்போம். அந்த கணக்கு கரெக்டா செக் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க எங்க சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது. இப்ப விஜய் வந்து ஒரு கார் வாங்கினாரு, அவர் சம்பாதிச்சாரு, டாக்ஸ் கட்டலன்னு 1.5 கோடி ரூபாய் கட்டணும்னு சொல்லி கேஸ் நடந்துச்சு. மாறா திமுக காரண்ட் எப்பவுமே நீங்க கேட்டு பாருங்க. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, அம்மாட்ட கேட்டு பாருங்க, இவங்கள்ட்ட வந்து கேட்டு பாருங்க, இவர் வந்து கொள்ளையடிச்சாரா, பாஜக மோடி வந்து ரஃபேல் விமானத்துல கொள்ளையடிச்சாரான்னா இல்லைங்க அப்படின்னு உறுதியா சொல்லுவாங்க. சரியா? காங்கிரஸ்காரன் போய் கேளுங்க, சோனியா காந்தி வந்து நேஷனல் ஹெரால்டில் கொள்ளையடிச்சாங்களா? இல்லை, எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கலன்னு. சரியா? அதிமுக காரங்களுக்கு கேளுங்க, சொத்து வழக்கில் அவங்க தண்டனை கொடுத்தாங்களே, அது வந்து ஏற்றுக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க, அது பொய் வழக்குங்க அப்படின்னு சொல்லுவான். சரியா? இதெல்லாம் ஆனால் திமுக காரன்ட்ட மட்டும் கேளுங்களேன். போயிட்டு கருணாநிதி திருடினாரான்னா ஏன் நீ வழக்கு போட வேண்டியது தானே? ஏன் கருணாநிதி திருட மாட்டான்னு சொல்றதுக்கு அவங்களால முடியல. எப்படி சொல்லுவாங்க? ஆங்கர் மாதிரி பேசணும். சும்மா ஆங்கர் வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையோட ஏற்கனவே அது முடிக்க விடாத சாவி கொடுக்காத பொம்மை. அது பொம்மை. ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக மக்கள் என்ன கேள்விகள் நினைக்கிறாங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கய்யா. சரி, மற்றதெல்லாம் விட்டுருங்கய்யா. 1967 கருணாநிதி முதல் முறையாக பொதுப்பணி அமைச்சராக ஆறாரு, பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆறாரு. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் அவர் 67 பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 2025 நம்ம இருக்கோமா? 67 2025 கருணாநிதியோட பறந்து விரிந்த ஆக்டோபஸ் குடும்பம். சரியா? இது மு.க. முத்து, அப்புறம் செல்வி, தமிழரசு, அழகிரி, ஸ்டாலின், சரியா, கனிமொழி, இவங்களில் யார் தன்னுடைய சொந்த திறமை தன்னுடைய சொந்த உழைப்பினால பணம் சம்பாதிச்சாங்க? ஏன் எல்லாம் அவங்க சொந்த உழைப்பு தான். என்ன உழைப்பு? இப்போ என்ன உழைப்பு இல்லை. செல்வி என்ன உழைப்பு? இங்கே பாருங்க, செல்வி செல்வத்துடைய ஒய்ஃபு இருக்கட்டும். அவர் வந்து முரசொலியினுடைய ஆசிரியர். அவர் முரசொலியை அவர் தான் பார்த்துட்டாரு. ஸோ அதுல அவங்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் முரசொலி வாங்கி ஆகணும்னு ஆர்டர் போட்டுருக்காங்க. அதெல்லாம் இல்ல, முரசொலி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இப்போ 30 வருஷமா சன் டிவி ஆரம்பிச்சாங்க. சன் டிவில அவருக்கு ஷேர் எப்படி ஆரம்பிச்சாங்க? சன் டிவிக்கு யார்? முரசொலி மாறனுடைய பணம். முரசொலி மாற இல்ல சன் டிவி வந்து யார் பணம் கொடுத்ததுன்ற கதையை நான் சொல்றேன். யார் பணம்? சன் டிவிக்கு கட்சியோடைய பணத்தை FD-யாக போட்டு வைத்திருந்த பணத்தை ஜாமீனாக கொடுத்து
அதை கேரண்டி கொடுத்தாங்க, கேரண்டி கொடுத்து கடன் படத்துக்கு யார் சார் கேரண்டி கொடுக்கறது? அதெல்லாம் இல்ல. நீங்க பர்சனலா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது கட்சி படத்தை அது உடன்பிறப்பே நிதி அனுப்பு, உடன்பிறப்பே நிதி அனுப்புன்னு ஒரு சாதா தொண்டன் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினோட 100 ரூபாய் வாங்கி கோடி கணக்குல நீங்க சேர்த்து இப்படி நீங்க கலைஞர் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த நிதி எடுப்பீங்க, சன் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு நிதி எடுப்பீங்க. உங்களுக்கு பணம் அப்படி கிடையாது. ஜனநாயக நாடு, எல்லாரும் கேள்வி கேட்கலாம். திமுகங்கிற கட்சி கலைஞர் குடும்பம் ஆரம்பிச்ச கட்சி இல்ல, சாதாரண தொண்டரும் காசு கொடுத்து ஆரம்பிச்ச கட்சி தானே. ஒருவேளை என் தாத்தனோட அப்பனும் கூட அதுல ஒரு 2 ரூபா அனுப்பியிருக்கலாம், 5 ரூபா அனுப்பியிருக்கலாம். கேள்வி கேட்க எல்லாருக்கும் எப்படியா உடன்பிறப்பே என்னோட வழக்கு போட்டுட்டாங்க, வழக்கு எடுத்து அனுப்பும் உடனே பணத்தைன்னு எழுதலையா முரசொலியில? முக்கியமான ஆளுங்க தான் தொழிலதிபர்கள் அனுப்புனாங்களா? 8 நாள் 1 ரூபா 2 ரூபா 8 நாளா வரல. பாருங்க 8 நாள் சொன்னப்ப ஞாபகம் வருது. இதுல பாரத ரத்னா கொடுக்கணுமா கருணாநிதிக்கு? நான் சொல்றேன் பாரத 8 நாள் அப்படின்னு டிக்கெட் புதுசு புதுசா இருக்காங்க. இருக்கு இல்லையா, அங்கிருந்து வரதுக்கு டிக்கெட் வாங்காம வந்தாங்க இல்லையா, அந்த 8 நாள் டிக்கெட்டோட நினைவாக பாரத 8 நாள் அப்படின்னு கருணாநிதியை சொல்லலாம். பாரத ரத்னா யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு? நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் இளையராஜாவுக்கு பாரத கருணாநிதி கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. நான் சொல்றேன் பாரத 8 நாள் டிக்கெட் வாங்கி வராம இருந்தாருல, அந்த 8 நாள் காசுக்கு. நீங்க ஒண்ணும் எங்களுக்கு கழட்ட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். எங்க இந்தியா கூட்டணி ஆட்சி பாத்துக்கிறோம் சார். இப்ப இந்த சாராயம் உங்களுக்கு தெரியல சார், சாராயம் காட்சி வந்து பார்த்தா ஒரு பெரிய பரபரப்பா வந்தது. 40 பேர் செத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா சார்? எல்லாம் முடிஞ்சா? ஏங்க எப்பங்க ஒரு திருடனையும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறவனையும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவனையும் எப்பயுமே திருத்த முடியாது. எல்லாம் அவனா பார்த்து திருந்தினால சார். கள்ளச்சாராயம் குடிக்கிற ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சறது நீங்க அசால்ட் இன்னும் காய்ச்சறவனுக்கு காய்ச்சத்தான் செய்வான். 100 இடங்கிறதுல ஒரு 10-50 இடத்த உடைச்சிருக்கான், 150 இடம் எங்கேயாவது காய்ச்சிட்டு எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். என்னன்னா வந்து திமுக காரங்க தான் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் திமுக காரன் தான் காய்ச்சறான்னு இவங்க தான் அதுக்கு விட்னஸ். கள்ளக்குறிச்சியில அந்த கண்ணுக்குட்டி வீட்டுக்குள்ள போனா அரசு போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுடைய படத்தை ஒட்டி வச்சு ஓடிட்டாங்க. முதல்ல நான் கூட தான் போலீஸுக்கு பயந்து தான் நான் கூட ஸ்டாலின் படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கேன். அதுக்காக தப்பு செஞ்சுட்டு ஸ்டாலின் போட்டோ எங்க வீட்டு வாசல்ல ஒட்டினா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாத போயிருவீங்களா? அது அப்படி நினைச்சுக்கிட்டு அவன் ஒட்டி வச்சிருக்கான். அப்படிதானே பண்ணீங்க. ஜாமீன் கொடுத்து திருப்பி வெளியில விட்டு திருப்பி அந்த கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் காட்சி அதுக்கப்புறம் 2 பேர் செத்து போனாங்க. அது மீடியால டிபேட் பண்ணீங்களா நீங்க? பண்ணியாச்சு இல்ல? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து கள்ளச்சாராயம் அந்த குண்டாசுல வந்து எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. குண்டாசை யாரு ரிலீஸ் பண்ணது? குண்டாசை ரிலீஸ் பண்ணது யாரு? 22 பேர் பேர்ல போடப்பட்ட குண்டாசை ரிலீஸ் பண்ணது நாங்க இல்ல. புரியுதா? அந்த கமிட்டி தான் அந்த குண்டாசை கேன்சல் பண்ணுது. விட்டு எங்களை வந்துட்டு ஏதாவது திட்டம் நீங்க வந்து யூடியூப்ல பேசுறவங்களுக்கு எல்லாம் குண்டாஸ் போடுவீங்க. அதை யாருமே ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஆனா கள்ளச்சாராயம் காய்ச்சனவன வந்து கமிட்டி வந்து ரிலாக்ஸ் பண்ணிரும். கமிட்டி ரிலாக்ஸ் பண்ணுது. யூடியூப்ல பேசுறவங்க நானோ நீங்களோ இல்ல கிரியோ தம்பி எல்லாமே உங்க கையில இருக்கு. குண்டாஸ் கமிட்டி ஒண்ணு ரிலாக்ஸ் பண்ணலையே. நீங்க பண்ண தப்பு. அது திமுகவை பத்தி பேசுறது வந்து குத்தமா? 70 பேரை கொல்றது பெரிய குத்தமா? நீங்க நடந்துகிட்ட விதத்துக்கு உங்க மேல குண்டாஸ் போட்டுக்கலாம். அப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சினா பரவாயில்ல. கமிட்டியே கேளியா? என்ன செஞ்சோம்? கமிட்டியே கேளு சார். எனக்கு ஒரு சந்தேகம். திமுகவை சார்ந்தவங்க வந்து கள்ளச்சாராயம் குற்றச்சாட்டு வந்து நீங்க மறுக்கிறீங்க கம்ப்ளீட்டா இல்லையா? தோட்டத்தில் சாராயம் காய்ச்சி திமுக கவுன்சிலர் உட்பட்ட 2 பேர் கைது செப்டம்பர் 14. சரி, என்ன யாரு பிடிச்சா? தமிழ்நாடு போலீஸ். சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சு சார் நீங்க சொன்ன கரெக்ட் சார். எப்போ நான் சம்பாதிச்சேன்னு கேட்டா நீ கேஸ் போட்டுக்கோ. கள்ளச்சாராயம் காய்ச்சா யாரு குடிச்சா? நாங்க குடிச்சோம். போய் பிடிச்சிருக்கு. இப்ப கேள்வி வந்து நியாயமா பேசுங்க மிஸ்டர். இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லையா? திமுக கவுன்சிலர் ஏன் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சனானதா இப்ப கேள்வி. அது நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்க. கள்ளச்சாராய விவகாரத்துல நம்முடைய கேள்வி என்னன்னா, கள்ளச்சாராய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக அந்த ஏரியாவுடைய அதிமுக எம்எல்ஏ கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கிறாரு. கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. அவன் சட்டமன்றத்தில் சொல்லி முடிச்சிடுறாரு. அப்புறம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்புறம் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. இத்தனையும் பேசும்பொழுதெல்லாம் வாயை மூட்டி இருந்துட்டு அதுக்கப்புறம் கள்ளச்சாரத்தில் இறந்து போனதுக்கு அப்புறம் வெக்கமே இல்லாம வந்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டுதான் இறந்தாங்க. அதுக்கப்புறம் அதிகமாச்சு.
இவ்வளவு கேவலத்தையும் ஒரு அரசாங்கம் நான் என்ன செஞ்சுட்டு, கேக்குறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்து போன ஒரு விஷயத்த இப்ப அந்த பணத்தை தோண்டி எடுத்து நீங்க பிரேத நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? ஐயா ஐயா இல்ல, இல்ல. செப்டம்பர் 14 இல்ல ஐயா இத சொல்லுங்க. இது எப்பவுமே சொல்றீங்களா? அது 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டீங்க நீங்க. இப்பதான் நீங்க அது குற்றவாளின்னு தெரியுது. அப்ப உங்க மேல கைது பண்ண மாட்டாங்களா? நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? குற்றவாளி எப்ப பண்ணாலும் தப்பு நடவடிக்கை தானே. அது மேல புடிச்சுதான் வழக்கு போட்டாச்சு. 22 பேர் மேல வழக்கு. இல்ல ஏன் நீங்க தப்பா அப்படி மூடி மறைச்சீங்க? எல்லாமே 70 உயிர்ங்கிறது சாதாரணமா இருக்கா உங்களுக்கு? ஏமா இங்க பாருமா, உயிர் முதல்ல ஒரு 2 உயிர் போறதே. இல்ல இது கள்ளச்சாராயத்தால இல்ல நீங்க சொன்ன காரணத்துல திருப்பி எல்லாம் குடிச்சாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். காஷ்மீர்ல அன்னைக்கு 40 பேர் அப்படியே பஸ்ல போகும்போது பாம்பு வச்சு நாங்க இங்க கொல்ல கூடாதா? நாங்க இங்க கொல்ல கூடாதா? என்ன ஐயா? ஆமா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க. ஐயா இல்ல ஐயா, நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்க. வேலையை இங்க வச்சுக்காதீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்க எதுக்காக இவ்வளவு சொன்னீங்க? நான் பல வாரம் இந்த டிபேட்ல சொல்லியிருக்கேன். ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ஃபைட் பண்ணுங்க. ஆனா அவன் 4 பேரை கொண்டிருக்கான், நாங்க 2 பேர் தானே கொண்டோம், என்னடா தவறு அப்படின்னு கேட்காதீங்க. ஏரியில பாம்பு வைக்கிறதுக்கான் இவன் இங்க வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறது ஒண்ணா? எது கள்ளச்சாராயம் காய்ச்சனா அவனை என்ன விட்டு வச்சுட்டோமா? என்ன பேசுறீங்க? நாங்க கைது செய்து அவன் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாதா? ஒரு திமுக கவுன்சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சும் போது வெளியில ஒரு 4 பேருக்கு தெரியுமா தெரியாதா சார் இந்த விஷயம்? அதான் ஊரே சொல்லுது. ஊருக்கே தெரியும். என்னங்க கவுன்சிலர் அவன் என்ன ஆகாயத்துல இருந்தா கூச்சு வந்தா அவனும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன். தவறு செய்யும் போது சாதாரண சாமானியன் ஆயிடுவான் சார். தவறு செய்யாத போது நாங்க திமுக நீங்க பேசாத கொடூரமானவன். திமுக சாதாரணமா வந்துட்டானா? திமுக சாதாரணமா வரலடா. பிக் பாக்கெட்ல இருந்து சீரியல் ரிப்பீஸ் வரைக்கும் அத்தனை வேலையும் செஞ்சுட்டு தானே வந்திருக்கான். திமுக சாதாரணமா வரலடா. நீ போய் கள்ளச்சாராயம் காய்ச்சி உன்னால காய்ச்ச முடியலன்னா அதுக்கு எங்க நாங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டோம். அதெல்லாம் ஊபிஸ்க்கு மட்டும் தான். நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னா நீங்க கள்ளச்சாராயம் குக்கர்ல வீட்டுல வச்சு வெடிப்பீங்க. அதெல்லாம் வடிச்சு போட்டுக்கிட்டு தானே இந்த மாதிரி பேசுறீங்க. குக்கர் வெடிச்சது திமுக திமுக ஸ்டாலின் ஆட்சியில தீவிரவாதிகளை உள்ள விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விலை உயர்வுலாம் வந்து கட்டுப்படுத்திருக்காங்களா 4 ஆண்டு கால ஆட்சியில? அது எப்படி எந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கு? அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? அவங்க அந்த ஷோல டிடி சொன்னாங்க விலைவாசி உயர்வு என்ன சம்பந்தம்? இல்ல சார், ஆவின் பால் 11 ரூபா உயர்ந்திருக்கு. ஏன்னா ஆவின் பால் இன்னைக்கு ஆரோக்கியம் என்ன விலை விக்குது? ஆரோக்கியாவும் இது கம்பேர் பண்ணி பிரைவேட் கம்பெனி லாபத்துக்காக வேலை செய்யுது. நீங்க என்ன திமுக கம்பெனி ஆட்சி நடத்துறீங்களா? கம்பெனி நடத்துறீங்களா? ஆவின் பால் மற்ற பாலை காட்டிலும் 4 ரூபாய் 5 ரூபாய் வித்தியாசம் குறைவா தான் இருக்கு. அத முதல்ல ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க. நீங்களே குறைச்சிட்டாங்க. இந்த குடிநீர் வரி இருக்குல்ல சார், 100% உயர்வு இருக்கு சார். மின்சார கட்டணத்தை கேளுங்க. குடிநீர் சுத்திகரிப்பு பண்ணி பண்றோம்ல, அதுக்கு எப்படி பியூரிஃபை பண்ணி அனுப்புறீங்க நீங்க பைப்ல? நாங்க கார்ப்பரேஷன்ல தண்ணி புடிச்சு தரோம். அந்த தண்ணியே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் குடிப்பாங்களா? நீங்க பியூரிஃபை பண்ணி அனுப்புறீங்க, நாங்க நம்பணும். நாங்க லண்டன்ல இருந்து டிபேட்டுக்கு வந்திருக்கோம். இங்க லண்டன்ல இருந்து வந்து பேட்டி நீங்க பியூரிஃபை பண்ணி அனுப்புறீங்க, அதனால நீங்க குடிநீர் வரி போடுறீங்க. அப்புறம் என்ன? அந்த தண்ணியில நாய் கூட குடிக்காத அந்த தண்ணிய அப்புறம் நீங்க அந்த தமிழக மக்கள் நீங்க அப்படி கேவலமா வச்சிருக்கீங்க. அது பாட்டில் எடுப்பா எடுப்பா தப்பு எடுப்பா அது பாட்டில் எடுப்பா நீங்க கேன்சல் பண்ணுங்க சார். நீங்க சார் நீங்க ஏன் சார் டிஸ்கஸ் நீங்க அவர் டிஸ்டர்ப் எடுக்க மாட்டாரு. அவர் டிஸ்டர்ப் எடுக்க மாட்டாரு. என்ன ஒரு குடியாரு கருணாநிதி குடும்பம் இது ஸ்டாலின் குடும்பம் நடத்துற ஸ்பிரிங் மினரல் வாட்டர். ஸ்பிரிங் மினரல் வாட்டர் என்ன சார்? அதான் அவர் சொல்றாரு. அதான் சொல்றாரு. நீங்க ஏன் பைப்ல முடிச்சு குடிக்க மாட்டீங்க? பைப்ல முடிச்சு பைப்ல எங்க தண்ணியே பிரவுன் கலர்ல அப்படியே சிகப்பு கலர்ல சாக்கடை கலந்து கழிவு நீர் கலந்து தான் வருது. கழிவு நீரை குடிச்சிட்டு எவனா செத்து போனா உடனே அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு? திமுறா அவன் அங்க சகதியில மீனை குடிச்சு தின்றுப்பான், அதனால செத்துருப்பான் அப்படிங்கிறீங்க. அவங்க கிட்னி எடுத்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லுங்க. கொலை பண்ணிட்டா இது மக்கள் தொகை குறைப்பு. உயிர் பிரியர்னு சொல்லுங்க. உயிரை பிரியமா இருக்க எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க. குடிகார பையன் வந்து மது பிரியருங்கிறீங்க. திருடர்களை வந்து பொருள் பிரியருங்கிறீங்க. ஏன் எப்படிதான் கலைஞர் சொல்லி கொடுத்த தமிழ்? அதெல்லாம் இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? கலைஞர் தமிழ் சொல்லி கொடுத்தாருனாலும் சொல்ல தெரியுது அந்த அளவுக்கு. அதாவது எப்படின்னா என்னென்ன முள்ள மாதிரி
மாதிரித்தனமோ அதுக்குள்ள ஒரு வித்தியாசமா பேர் வைக்கணும். இல்ல நாங்க மொல்ல மாதிரிங்கிறது எங்களுக்கு தெரியாத ஒரு பேரெல்லாம் நீங்க தான் சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல பிறந்தானே வளர்ந்துருக்கோம். நாங்க என்ன ஓங்கோல்ல வளர்ந்துருக்கோம். எங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். நாங்க தெலுங்கு எங்க இருந்துச்சு? எல்லாமே ஒரே நிலப்பரப்பு, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரியனே டே திராவிடனே வடக்கு வாழுது தெற்கு தேய்தும்பிங்க. இப்ப எல்லாரும் ஒண்ணுட்டீங்க. நீ நானும் ஒண்ணு டீ கடையில பண்ணுன்னு பாருங்க. இது வந்து திராவிட நாடு. நான் சொல்றது எல்லாம் திராவிட நாடு. திராவிட நாடு எது வைக்கிறாங்க? திராவிட நாடு. ஆனா எங்க இருக்குன்னு கேட்டா பாவாடையை தூக்கி பாருங்க வேண்டியது. ஏயா சின்ன நாங்க இங்க பதிவிடுறோம். நாங்க இங்க பேசுற அத்தனையுமே நாங்க ஸ்கிரிப்ட் பண்ணது கிடையாது. பேசப்பட்டதை இங்கு மக்கள் சொல்லிருக்காங்கல்ல. ஏமா நீமா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு உண்மையாக வரத வேர்த்தப்படுற. நீங்க எவ்வளவு வேதனை பண்றீங்க பாத்தீங்களா? உங்க தலைவர் கருணாநிதி அப்படி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறதுல நீ இப்படி பேசலாமான்னு கேக்குறாரு. நான் 100% ஒத்துக்கிறேன், தலைவனுக்கிறேன். ஆனா உங்க தலைவர் கருணாநிதி எப்படி ஒரு கேடு கடத்தமா பேசிருக்காரு பாருமா. பேட் இருக்குல்லம்மா, நம்ம ஆபீஸ் பேட் இருக்குல்ல, ஃபைல் அதுக்கு பேரு நாடா அத தொடர்ந்தனா அடுத்து பாவாடை தூக்குறாரு. அப்ப நீங்க ஒரு பொம்பளை கூட வச்சு கேடு கடத்தறமா ஏப்பா பேசுறேன்னு அவரே கேட்டீங்க. பாரு அவர் சொன்னது அத சொன்னாரு. உங்க நினைப்பு வேற நினைச்சுனா நாங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க கேடு கடத்தறமா ஏப்பா பேசுறீங்க? எங்களுக்கு இங்க பாருங்க, எங்க நினைப்பு வந்து ஃபைல்ல தான் இருக்கு. கருணாநிதி ஐயா என்ன நினைச்சிருப்பாரு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அது பொறுப்பு இல்ல. கருணாநிதி ஐயா எவ்வளவு சீரா செஞ்சிப்பாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவை என்ன சொல்லியிருக்காரு, அவங்க வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாரு, பால்கனி பாவைன்னு இருக்காரு. இந்திரா காந்தி அம்மாவை என்னன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி கலைஞர் வந்து 2 அர்த்தத்தில் வந்து எந்த புத்தகமும் வெளியிட்டதே இல்லையா? ஏன் வாழ முடியாதவர்கள் முதிர்கண்ணி. நீங்க ஒண்ணு பண்ணல, எல்லா நூலகத்துக்கும் கலைஞர் நூலகம்னு பேர் வைக்கிறீங்கல்ல. என்ட்ரன்ஸ்ல கலைஞர் ஐயா எழுதுற புத்தகத்தெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி கொஞ்சம் வைங்களேன். திமுக பாதி பேர் ஓடிடுவாங்க வெளியே. நீங்களே படிக்க போறோம். எல்லாம் படிச்சதுனாலதான் இப்ப பேசுறீங்க. என்ன தெரியும்? அதுதான் சொல்லுவாங்க சுடுகாட்டுக்கு போறோங்கிற மாதிரி அந்த கருத்து பண்ணக்கூடாது. அசிங்கம் பிடிச்ச மாதிரி சின்ன வயசுல அவங்க எங்க பருவ வயசு 40-50 வயசுல நல்லா உட்காந்து 40-50 வயசுல எழுதல 70-80 வயசு தாண்டி வந்து மாநாடு மாறுபாடுன்னு பாத்துக்கிட்டு அதனால என்ன மாநாடு மயிலாடு பார்த்தா என்ன கல்ச்சரே என்ன கல்ச்சர்? ரீசெண்டா நடந்த அந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தது சார். இப்போ எப்போ நம்ம மாணவிக்கு அந்த அன்பு பரிசு எல்லாம் கொடுத்தாருன்னு வைரலா போயிட்டு இருந்ததுல, கூப்பிட்டு பரிசு கொடுக்குற மேத்ஸ் டீச்சர் இங்க வாமான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா சார்? சரி, நான் சீரியஸா கேட்கிறேன், கேள்வியா கேட்கிறேன். எல்லாத்தையுமே நான் கதா பார்க்க கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொண்ணை கீழே கூப்பிட்டு, ஓகேங்களா வாங்கம்மா அப்படி ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி பரிசு கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? நான் பார்க்கல. நான் காமிக்கிறேன். சரி, இப்ப என்ன அதுக்கு மேத்ஸ் டீச்சர் நல்ல விஷயம் தான் பாத்துருங்க. நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன காட்டுறீங்க? பாத்துருங்க, அப்பதான் கேட்க முடியும் கேள்வி. கொடுக்குறாரு. பக்கத்துல இன்னொரு மாநிலத்தோட முதலமைச்சர் இருக்காரு. அழகா பக்கத்துல நிக்க வச்சு பாருங்க, சிறப்பான ஒரு நல்ல விஷயம் தான். பாருங்க 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 தலையில அன்பா முத்தம் கொடுத்திருக்காரு. எதை வேணாலும் அசிங்கப்படுத்தியா பேசுவீங்களா? கொஞ்சம் கூட பாருங்க. காமாட்சி நாயுடு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு விஜய் அவர்கள் ஒரு தோல்ல கை போட்டதுக்கு ஆபாசமாக பொட்ட கழுத பொட்ட சிரிக்கின்னு நம்ம டிபேட்ல பேசியிருக்காரு. எடிட்டர் எடுத்து பேசிட்டு இன்னைக்கு ஒரு முத்தம் கொடுக்கும் போது முத்தம் கொடுத்தாரு. எங்க முத்தம்? தலையில ஆசீர்வாதம் தோல்ல கை போட்டாருன்னு சொல்றேன் சார். இவர் தான் என்ன சொன்னாரு? பொட்ட கழுத தலையில ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுக்கு வித்தியாசம் பேசவில்லை. முதலமைச்சர் ஒரு மகளாக பாவித்து செய்திருக்கிறார். சரியா? அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆம்பளை அனுப்பியிருந்தீங்கன்னா புறவையில எடுத்து துரத்தி விட்டுருப்பாரு.
அது மகளா பாக்கிறாலும் பொண்ணா வந்தாதான் okay, உண்டு. நான் அப்படி சொல்லல. ஆண்கள் செல்ஃபி எடுக்க போறது வாட்ச் துரத்தி விட்டுருவாரு. ஏமா எவ்வளவு வீடியோ பாக்குறாங்கயா, நான் நேர்ல இது வரைக்கும் பார்த்தல, வீடியோல பாக்குறதுதான். சரி அம்மா இருங்க. நீங்க எல்லாம் வந்து மேடம் நீங்க என்ன சொல்றீங்க புரிஞ்சிருச்சு. நான் பாருங்க எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நாங்க வந்து முதலமைச்சரை நான் இந்த வீடியோ காட்டும் போதே இதெல்லாம் வரும், மக்கள் பார்ப்பாங்க, சிறப்பு சூப்பர் தான் சொல்றேன். ஆனா அன்னைக்கு அதை விஜய் பண்ணும்போது ஏன் நீங்க அவ்வளவு ஆபாசமா பேசுனீங்க? ஏன்னா விஜய் வந்து ஒரு சின்ன பையன், வாலிப வயசு, இவர் வயசானவர், என்னமோ பண்ணிட்டு போறாருங்கிறாரு. அப்படிதானே இவங்க மட்டும் ஜிம்ல போய் இப்படி தூக்கி தூக்கி காமிக்கிறாரு. எதுக்கு காமிக்கிறாரு? பதிலு காமிக்கிறதானே தூக்கி தூக்கி காமிக்கிறாரு ஜிம்ல போயிட்டு. எது சார் திரும்ப திரும்ப சொல்லுமா இப்ப நீங்க ஸ்டாலின் ஐயா வந்து என்னைய தாத்தான்னு சொல்லாதீங்க, அப்பான்னு கூப்பிடுங்கிறாரு. வயசாயிடுச்சு. இப்ப என் பொண்ணு உங்களை வந்து தாத்தான்னு கூப்பிட்டா கூப்பிடாதன்னு சொல்லுவீங்களா? மேடம் நீங்க சொல்லுவீங்க தானே? ஏன் என்னைய அப்பா, 75 வயசு ஆயிடுச்சுல உங்களுக்கு, ஏன் இன்னும் ஸ்டாலின் அவர் வந்து அப்பான்னு கூப்பிடுறீங்க? நான் தமிழகத்தின் தாத்தா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு ஸ்கூலுக்குள்ள எல்கேஜி படிக்குது பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட போய் சாப்பிட வந்தேன், நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு, ஸ்டாலின் மாமா சொல்லு, ஸ்டாலின் தாத்தாங்கிறது பிள்ளை, மாமா சொல்லு மாமா சொல்லுங்கிறாரு. என்னமா தப்பு இருக்கு? கிடையாது. இல்ல எதை எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது. அதாவது இல்ல நீங்க தான் வாலிப வயசுங்கறீங்க, அப்புறம் வாலிப வயசுல கொண்டு முத்தம் கொடுக்குறீங்க. திருவிளையாடல் படத்துல திரைப்படத்துல நான் தான் சொல்லலாம் பாருங்க, குற்றம் கண்டுபிடித்தே வந்து அத திமுக சொல்லலாமா? கொரோனா காலத்துல வெளியே வந்தா செத்து போயிடுவாயான்னு சொன்னாலும் மாஸ்க் போட்டுட்டு வெளியே வந்து நீங்க உட்கார்ந்தீங்கல்ல ஆர்ப்பாட்டத்துல, பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க வந்து குற்றம் கண்டுபிடிப்பீங்க, நாங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்திருக்கப்ப என்ன அவியல் பண்ணணுமா? பண்ணாதீங்க. இவர் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அங்க இருந்து அப்படியே போயிடலாம். கரெக்டா நீங்க கேள்வி முன் வச்சீங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, பெண்ணா இருக்கிறனால அந்த மாதிரி அது நான் அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் அப்பெல்லாம் கிடையாது, ஆண்களுக்கும் அப்படி அந்த மாதிரி விஷயம். அதுதான் மெட்ரோல செவிலியே விட்டாரு. சார் இல்ல இப்ப ரோட் ஷோ போறப்ப லேடிஸ்லாம் வந்து செல்ஃபி எடுக்கறாங்க, எடுத்துக்கறாரு. அடுத்து 4 பேர் ஓடுறாங்க, இப்படி சாப்பிட்டு தள்ளி விட்டாங்க. இது நீங்க வழி மொழிறீங்களா? போட்டோ கூட எடுத்துட்டு ஓடல பக்கத்துல அவரு. கர்மம் முடிச்சது இதெல்லாம் கர்மம் முடிச்சவங்க ஆம்பளைனா ஒரு மாதிரி தொட கூட மாட்டாங்க. அது உண்மையா? அப்படி எல்லாம் ஏங்க உங்களுக்கு ஏதாவது நாய் நீங்க பதில் சொல்லுங்க. அவரு அதை சொல்லணும். நீங்க அதாவது இங்க பாருங்க, தொடக்கூட மாட்டாரா? அப்ப தொடக்கூட மாட்டான்னா கை குலுக்கறதெல்லாம் யாருகிட்ட கை கை கொடுக்க மாட்டாரு. சரி பாத்துக்கலாம் சார். பாருங்க பாத்தீங்களா சார்? என்னது பார்க்க ஷாக் ஆச்சு சார் அவருக்கு. சார் இந்தாங்க பாருங்க, கையை பின்னாடி எடுத்து பாருங்க. ஆமாங்க, என்ன இருக்கு? என்ன இருக்கு சார்? அவர் கை கூட வராரு, இப்படி இருந்தா சார் அவரு. பாருங்க இந்தாங்க, நாங்க பாத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். என்னத்த பதில் சொல்றது? ஆம்பளை பையில எதுக்கு சார் கை கொடுக்க வராங்க? அல்ல வேற பொம்பளை பிள்ளை எடுப்பாம என்னங்க பைத்தியக்காரமா? ரொம்ப பொங்காதீங்க. இந்த சம்பவத்துக்கு பதில் சொல்லுங்க. கூட்டத்துல எல்லாத்துக்கிட்டையும் கை குலுக்குனா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். சரி இந்த பொண்ணுங்க கையில சுத்தமா இருக்கும். பொண்ணுக்கெல்லாம் கை குலுக்கல, எந்த பொண்ணுக்கும் கை குலுக்கல. பொண்ணுங்களுக்கு முத்தமே கொடுக்குறாரு நெத்தியில. ஆமா கொடுத்தா எந்த பொண்ணு நெத்தியில அன்பாய் முத்தம் கொடுத்தாங்க இல்லையா? தலையில ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்க தப்பாவே சொல்லல, அவர் வயசானவர் கொடுக்கலாம். ஏன் ஆண்களை மட்டும் இப்படி புறக்கணிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் கேப்பீங்க, எதை வேணாலும் கேப்பீங்க, உங்களுக்கு உருட்டு. சரி, இப்ப முத்தம் கொடுத்தவங்க வந்து அந்த அவர் ஆசீர்வாதம் பண்ணி இப்ப அவார்ட் கொடுத்தாருல, வந்து மேக்ஸ் டீச்சரா? அப்படிதானே, ஆசிரியருக்கு தானே இது பண்றாங்க. ஆனா அவங்கள்ட்ட தான் இப்ப ஆசிரியருக்கு தானே மேக்ஸ் டீச்சர். அந்த மேக்ஸ் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க. எவ்வளவு பேரை நீங்க உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, மனசாட்சியே கிடையாது. அங்க சொல்றாரு தூய்மை பணியாளர்னு சொல்றதுக்கு துப்புரவு பணியாளர்னு சொல்லிட்டாங்க. துப்புரவுன்னு சொல்லாதீங்க, தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க. என்ன பெரிய பேர் தான் தூய்மை பணியாளர், தூய்மை காவலர்கள். என்ன தூய்மை பணியாளர்ல விரட்டி அடிச்சீங்க, அவங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இடத்துக்கு அது பேருன்னா அவங்களுடைய அந்த போராடக்கூடிய இடத்தை பாக்குறதுக்கு போறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல. அவங்க இடம் கேட்டிருக்கணும். இருந்தாலும் போராட்டம் பண்றது இந்த அனுமதி வாங்கி அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்க காசால ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு, காசால போராட்டம் நடத்துறதுக்கு ஏற்படுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்க. இந்த மாதிரி போராட்டத்துக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்க? அவங்க
அவங்க தமிழக அனுமதி அரசு. கொடுத்தோம்ல, நீங்க அங்க போய் சார், அங்க போர் நிப்பாட்டினதுக்கு சார், அதை விட்டுவிட்டு கார்பரேஷன் ஆபீஸ்க்கு முன்னாடி போய் உட்காந்தாக்க ரெண்டாவது பொதுமக்களுக்கு இடையூறு நடத்துற மாதிரி திமுக எதுவுமே நீங்க பண்ணது இல்ல. 12 ஜோனுடா, 12 ஜோன்ல 10 ஜோன் ஏற்கனவே இதாக்கியாச்சு, தனியார் மயமாக்கியாச்சு. இந்த 2 ஜோன் என்னங்க கவலை பிரச்சனை? ரிப்பன் பில்டிங் போறதுக்கு பஸ் இல்லையா அவருக்கு? ரிப்பன் பில்டிங் போறது இல்லையா? துப்புரவு பணியாளர்னு சொன்னதையே சகித்துக் கொள்ள முடியாமல் தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதநேயம் மிக்க மனிதநேயம் எதுக்கு போய் பார்க்கணும்? எதுக்கு அப்படி எல்லாம் போய் பார்க்க இயலாது? அவங்க அவங்க ஓட்டு போட்டாங்க போடலைங்கிறது உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் லேகியம் வைக்கிற மாதிரி ஒரு ஊருக்கும் போய் ஒரு பெரிய ஜனகாலத்தை விரிச்சிட்டு உட்கார்ந்து பேச முடிஞ்சது இல்ல. பேசுவோம் அப்போ ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டா அதுக்கு வர மாட்டோம், வந்து பார்க்க மாட்டோம். நீங்க என்ன அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண 2020 வீட்டுக்கு அனுப்பி உட்கார வச்சாங்க. எதிர்கட்சியாவே இருந்து போராடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா எலெக்ஷன்ல நிக்காதீங்க. எது எலெக்ஷன் நிக்காதுன்னு சொல்றதுக்கு எந்த நாய்க்கு அருகதை இல்ல. இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசாதீங்க. நீங்க வந்து அதாவது அவங்க அதான் குற்றச்சாட்டு அணுகும் குற்றச்சாட்டை வந்து வரிசையா சொல்லும் போது நீங்க அது எதுவா பேசுறோம் இல்லமா எப்படிமா சொல்லுவேன் அது ஆமா அப்படிதான் இப்ப என்ன சொல்றேன் எலெக்ஷன்ல நிக்காது. ஆசிரியர்கள் மேல இவ்வளவு அன்பு இருக்க மாதிரி நடிக்கிறாரு. போன ஆட்சியில 24,000 ஆசிரியர்களை வந்து பணியமர்த்தி இருக்காரு எடப்பாடி அவர்கள். நீங்க இப்ப ஒரு 2000 சொச்சத்தை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பெரிய விழா சின்னவரை வச்சு அமுகு டுமுகு அமால் டுமால்